நிறைய கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. கால நேரம் அதிகிட்ட காரணத்தினால நம்ம பேச முடியல. அடுத்து இன்னும் ஒரு தொகுதிக்கு போக வேண்டி இருக்குது. அதனால நீங்க கொடுக்கப்பட்ட கோரிக்கையும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே. நேற்று சுற்றுப்பயணத்தில் பேசிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அடுத்த தொகுதிக்கு செல்ல வேண்டும், நேரமாகிவிட்டது என மக்களிடம் அனுமதி கேட்டு சென்றுள்ளது அனைவரிடமும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இது அதிமுக ஆட்சி வந்தவுடனே மத்திய அரசோட பேசி உதவித்தொகை பெற்று இந்த திட்டம் நிறைவேறி இந்த பகுதிக்கு ஏழை எளிய பெண்கள் அந்த வேலைவாய்ப்பு கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். வேளாண் சாலை மேம்படுத்தும். வேளாண் காவல்துறை கண்காணிப்பு கட்டப்பட்டது. தலைநாயல் பகுதிக்கு புதிய தீயணைப்பு நிலையம் கொடுத்தோம். வேளாண் புதிய பேருந்து நிலையம் தொடங்க ஆணையிட்டது. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு என்பதை ஆற்காடு, வெள்ளப்பள்ளம், மீன்பிடி துறைமுகம் பாதிப்பா சொல்றாங்க. அதிமுக ஆட்சி வந்து முழு பணி நிறைவேற்றப்பட்டு பயன்பாட்டில் கொண்டு வரப்படும். இன்னும் நிறைய கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. கால நேரம் அதிகிட்ட காரணத்தினால நம்ம பேச முடியல. அடுத்து இன்னும் ஒரு தொகுதிக்கு போக வேண்டி இருக்குது. அதனால நீங்க கொடுக்கப்பட்ட கோரிக்கையும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே நிறைவேற்றப்படும் செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, திமுகவின் 2 ஆட்சி முடிவு கட்டப்படும். திமுகவின் 2 ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும். தமிழகத்தில் மக்களாட்சி மலரும். தமிழகத்தில் மக்களாட்சி மலரும். இதேபோல மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.